அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இஸ்லாமிய நண்பர்கள் பைபிள் கரப்டட் என்று சொல்லுகின்ற அந்த விஷயத்திற்கு பைபிளில் இருந்தே பைபிள் இஸ் நாட் கரப்டட், பைபிள் மாற்றி எழுதப்படவில்லை என்பதை தெளிவாக விளக்குவதற்காக விரும்பி இந்த காணொளியினை சமர்ப்பிக்கிறேன். உண்மை சம்பவங்கள்ன்றது 1% இருக்கும், மிச்சம் 99% நம்பப்படும் கதைகளாக மாறி போயிடும். அது மாதிரி உள்ள விஷயங்களில் இயேசுவோட வரலாறையும் சொல்லலாம். பைபிள் ரிசர்ச்னு சொல்லி ஒரு குரூப் சுற்றுவாங்க. அவர் செத்துட்டார், ஆனால் ராத்திரியாக அந்த சீடர்கள் அந்த காவலுக்கு இருந்த 2 காவலாளிக்கு சரக்கை வாங்கி கொடுத்து அவங்கள மட்டையாக்கி அந்த கல்லை நவுத்திட்டு அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் எங்கேயோ வச்சுட்டு பற்றியா பாடியை காணும், அவர் எந்திச்சு போயிட்டார் அப்படின்னு பொய்யை பரப்பிட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு. இது அந்த காவலுக்கு இருந்த 2 பேர் சரக்கு அடித்தாங்களான்னா உண்மை தான், சரக்கு அடித்தாங்க அப்படின்னா ரோம் ரெக்கார்ட்ஸில் இருக்கு. இஸ்லாமிய குரானை பொறுத்தளவில் பைபிள் என்று குறிப்பிடப்படவில்லை. பைபிள் ஆனது 3 பகுதிகளாக குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று தௌரத், அதாவது யூதர்களுடைய தோரா. மற்றொன்று இஞ்சில், சுவிசேஷங்கள், அதை இஞ்சில் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது சங்கீதங்கள், தாவீதின் ஜபூர். இவைகள் எல்லாம் மாற்றி எழுதப்பட்டு விட்டன என்பதே இஸ்லாமியனுடைய வாதமாக இருக்கின்றது. இதனுடைய பார்ட் 1 இஸ்லாமிய வேதமாகிய குரானை அடிப்படையாக கொண்டு பைபிள் மாற்றி எழுதப்படவில்லை, இஸ்லாமிய நண்பர்கள் பைபிளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு குரானின் ஆதாரங்களுடன் விளக்கி இருக்கிறேன். இந்த காணொளியில் முகமது நபி அவர்களுக்கு முந்தைய காலத்தில், அதாவது கிமு 650 கிபி 400 வரையிலான காலகட்டத்தில் பைபிளினுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்து பிரதிகளை பற்றி ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பைபிள் மாற்றப்படவில்லை என்பதை தெளிவாக விளக்கியுள்ளேன். பைபிளுக்கான கையெழுத்து பிரதிகள் கிரேக்க மொழியில் 5800 கையெழுத்து பிரதிகள் இருக்கின்றன. லத்தீன் மொழியில் 10,000 கையெழுத்து பிரதிகள் இருக்கின்றன. 9300 கையெழுத்து பிரதிகள் சிரியாக் மொழியில் காணப்படுகின்றன. நான் சொல்லுபவை எல்லாம் கிபி 400க்கு முற்பட்டவை. பைபிளை பொறுத்தவரையில் அடிப்படையாக முழுமையான பைபிளாக நமக்கு அமைந்திருக்கக்கூடியவை 3 என்று நாம் குறிப்பிடலாம். புத்தக வடிவில் காணப்படுகின்ற பைபிள்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த புத்தக வடிவில் காணப்படுகின்ற பைபிள்களில் ஒன்று என்னவென்றால் கோடெக்ஸ் வாட்டிகனஸ். இது கிபி 300 எழுதப்பட்டது. கிபி 320 எழுதப்பட்டது என்னவென்றால் கோடெக்ஸ் சினாட்டிகஸ். அடுத்து கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரினஸ், இது கிபி 400 எழுதப்பட்டது. இவைகள் எல்லாமே கோடெக்ஸ் வாட்டிகனஸ் பொறுத்தளவுக்கு முகமது நபி அவர்களுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. அதே போலவே கோடெக்ஸ் சினாட்டிகஸும் 300 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. கோடெக்ஸ் அலெக்சாண்டரினஸ் ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அவைகள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் கிபி 1000 எழுதியிருக்கக்கூடிய மெசோரட்டிக் டெஸ்ட்லயும் இருக்கிறது. மெசோரட்டிக் பைபிள், அது கிபி 1000 எழுதப்பட்டது. அது முகமது நபி அவர்களுக்கு 400 ஆண்டுகளுக்கு பின் உள்ள ஒரு வேத நூலாகும். இவைகளில் எந்த மாறுபாடும் காணப்படவில்லை. அவைகளில் உள்ள அதே கருத்துக்களும் அதே வசனங்களும் தான் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பைபிள்களிலும் காணப்படுகிறது. நான் குறிப்பிட்ட முக்கியமான பைபிளின் மூல புத்தகங்களாகிய கோடெக்ஸ் வாட்டிகனஸ், கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரினஸ், கோடெக்ஸ் சினாட்டிகஸ், இந்த 3 புத்தகங்களையும் இஸ்லாமிய நண்பர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அவைகள் எல்லாம் கிபி 300க்கு பின் எழுதப்பட்டவை. எனவே கிறிஸ்துவுக்கு பின் 250 ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்டிருப்பதனால் அதற்கு இடையிலேயே அவைகள் எல்லாம் மாற்றி எழுதப்பட்டு விட்டன என்று குறிப்பிடுகின்றனர். அது தவறு. ஏனென்றால் அந்த 3 முக்கியமான பைபிளினுடைய 3 புத்தகங்களுக்கு முன்பாகவே இருக்கக்கூடிய மூல பிரதிகள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜியின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய மூலப்பிரதிகள், அவைகளை ஆய்வு செய்த பொழுது அறிவியல் பூர்வமாக அவைகள் எல்லாம் கிபி 300க்கு முற்பட்டவை. அவைகளிலும் இந்த கோடெக்ஸில் இருக்கக்கூடிய அதே கருத்துக்கள் தான் இருக்கின்றன. அவைகள் தான் தற்காலத்தில் இருக்கக்கூடிய பைபிளிலும் இருக்கின்றன என்பதை பற்றி குறிப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு சரியான விளக்கத்தினை நம்மால் தர முடியும். அது போலவே ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஏர்லி சர்ச்சஸ் எல்லாம் உருவாகிவிட்டது. சர்ச் ஃபாதர்ஸ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்கள், அந்த கடிதங்களில் பைபிளினுடைய நியூ டெஸ்ட்மென்ட்டினுடைய அநேக பகுதிகள், முழுமையான பகுதி என்றே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய கடிதங்களில் நிறைய குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள். இக்னேஷியஸ் கிபி 35, இரேனியஸ் கிபி 125, கிளமெண்ட்
கிபி 150, டெர்ட்டுலியன் கிபி 155, ஈசோபையஸ் கிபி 260, அத்தனேஷியஸ் கிபி 296, ஜெரோம் கிபி 342 தங்களுடைய கடிதங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பைபிளினுடைய வசனங்களை எல்லாம் சேர்ப்போமானால் புதிய ஏற்பாட்டின் ஏறக்குறைய எல்லா பகுதிகளையும் பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாமே இந்த கோடசிஸில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஒத்து வருகின்றன. அதே போல் இன்று நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய அதே வேதத்திற்கும் ஒத்து வருகின்றன. இதன் மூலமாகவும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிளானது மாற்றி எழுதப்படவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது நாம் பார்க்க இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்து பிரதியானது இந்த கெட்டாஃப் கினோன் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இவைகள் எழுதப்பட்ட ஆண்டினை நீங்கள் பார்ப்பீர்களானால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ், இந்த சுருளானது எழுதப்பட்ட காலமானது கிமு 650. இந்த சுருளானது எருசலேமில் புதைபொருள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தற்பொழுதும் எருசலேமில் உள்ளது. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1979ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள் அந்த சுருளிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவைகள் என்னவென்றால், ஆராதனை முடியும் பொழுது குருவானவர் சொல்லுகின்ற ஆசீர்வாதம் அந்த சுருளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆசீர்வாதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்று பார்ப்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல், யாவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், யாவே தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், யாவே தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்கிற வசனமாகும். இந்த வசனங்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்த வசனங்கள் தான். கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களினுடைய இறைவன் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் யாவே. பைபிளில் யாவே என்ற வார்த்தை 6828 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த யாவே என்ற நாமத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் குரானிலோ முகமது நபி அவர்களுக்கோ இந்த யாவே என்ற நாமம், இறைவனுடைய நாமத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன் குரானில் அந்த யாவே என்ற நாமத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை, எந்தெந்த இடங்களில் வேறு விதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி வேறொரு காணொளியில் நாம் ஆய்வு செய்வோம். இந்த மேனுஸ்கிரிப்டில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கிமு 650 இந்த என்னாகமத்தினுடைய பகுதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த பகுதியானது இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வேதாகமத்தில் அப்படியே காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த கெட்டாஃப் கினோன் சூழலை பொறுத்தவரையில மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இந்த பாபிலோனுக்கு அடிமைகளாக பிடித்து செல்லப்பட்ட வருடம் கிமு 590. அதற்கு முன்பாகவே 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சுருள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனை நாம் நினைக்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த சுருளில் இருக்கக்கூடிய அதே கருத்து தான் இன்றைக்கும் கிறிஸ்தவ வேதத்தில் மாறாமல் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் சவக்கடல் சுருள்கள் அல்லது கும்ரான் சுருள்கள், டெட் சி ஸ்க்ரால்ஸ் அல்லது கும்ரான் ஸ்க்ரோல்ஸ் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த சவக்கடல் சுருள்கள் அதுவும் 1946ஆம் ஆண்டு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனால் கும்ரான் குகைகளிலே கண்டறியப்பட்டது. இந்த கும்ரான் குகைகள் என்பது சவக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குகைகள் ஆகும். அந்த குகைகளிலே கண்டறியப்பட்டது. இந்த சுருளினுடைய சிறப்பு என்னவென்றால், பைபிளினுடைய பழைய ஏற்பாடு முழுமையான அத்தாட்சி கிடைக்க பெற்றுள்ளது. இந்த சுருள்கள் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 300 முதல் முதல் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு முந்தைய முதல் நூற்றாண்டு வரையிலுமாக எழுதப்பட்ட சுருள்கள் இந்த சவக்கடல் சுருள்களிலே காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சவக்கடல் சுருள்கள், டெட் சி ஸ்க்ரால்ஸ், அதில் இருக்கக்கூடிய பைபிள் வசனங்கள், அன்றைக்கு பைபிள் என்ற பெயர் அதற்கு இல்லை, அது யூதர்களுடைய தனாக்காக காணப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் அப்படியே மாறாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிளில் காணப்படுகிறது. எனவே இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுவது போல பைபிள் ஒரு ஆதாரமற்ற மாற்றப்பட்ட நூல் கிடையாது. இதனை நாம் இன்னும் தெளிவாக பார்ப்போமானால், முகமது நபி அவர்களுக்கு முன்பாக 900 ஆண்டுகளுக்கு முன்பாக
சவக்கடல் சுருள்கள், டெட் சி ஸ்க்ரால்ஸ் எழுதப்பட்டுள்ளன. அந்த சவக்கடல் சுருள்களில் இருக்கக்கூடியது முகமது நபி அவர்களுக்கு பின்பாக 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வேதத்திலும் பைபிளிலும் மாறாமல் அதே வார்த்தைகள் காணப்படுகின்றன. எனவே 2300 ஆண்டுகளுக்கு மேலாக மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் அது பைபிள் தான். அப்படிப்பட்ட ஒரு நூலினை மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்வார்களானால் அது மிகவும் பரிதாபத்திற்குரிய விஷயமாகும். சவக்கடல் சொல் டெட் சி ஸ்க்ரால்ஸ் எழுதப்பட்ட காலம் கிமு 300, முகமது நபி அவர்களின் காலம் கிபி 600. அதற்கு பின்னர் கிபி 1000 மெசோரட்டிக் சுருள்கள் எழுதப்பட்டன. கிமு 300 காணப்பட்ட அதே டெட் சி ஸ்க்ரால்ஸில் இருந்த அதே பைபிளினுடைய வார்த்தைகள் முகமது நபிக்கு பின் 400 ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்ட மெசோரட்டிக் டெக்ஸ்ட், அதிலும் அதே வார்த்தைகள் தான் காணப்பட்டன. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேதாகமத்திலும் அதே வார்த்தைகள் தான் காணப்படுகின்றன. ஆதாரங்கள் நிறைந்த ஒரு புத்தகத்தையே மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்வார்களானால் உலகத்திலே இவ்வளவு ஆதாரங்கள் உள்ள ஒரு புத்தகம் எதுவுமே கிடையாது. அதனையே மாற்றப்பட்டுள்ளது என்று ஒரு ப்ராபகண்டா பண்ணுகிறார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியப்பட. அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய மூலப்பிரதி மேனுஸ்கிரிப்ட் என்னவென்றால் நாஷ் மேனுஸ்கிரிப்ட், நாஷ் சுருள்கள். இவை கிமு 150 எழுதப்பட்டவை. கிறிஸ்துவுக்கு முன் 150 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டவை. இது எகிப்தில் உள்ள நாஷ் என்ற இடத்தில் 1902ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது முகமது நபியினுடைய காலத்துக்கு 750 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதில் இருக்கக்கூடிய அதே கருத்துக்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதத்திலும் காணப்படுகிறது. மோசே அவர்களுக்கு, மூசாவுக்கு தேவன் அருளிய 10 கட்டளைகள் அந்த சூழலில் தெளிவாக காணப்படுகின்றன. அந்த 10 கட்டளைகள் தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய வேதத்திலும் காணப்படுகிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மூசாவை பற்றி அநேக இடங்களிலே குரானிலே கூறப்பட்டிருந்தாலும் 10 கட்டளைகளை பற்றி குரானில் எங்குமே காணப்படவில்லை. எனவே இஸ்லாமியர் பைபிளை பற்றி குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. பைபிளானது மிக தெளிவான ஒரு நூலாக 2500 வருடங்களாக காணப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. அதனை பற்றி குறை கூறுவது என்பது ஆச்சரியமான விஷயமாகவே இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்தது புதிய ஏற்பாட்டிற்கான ஒரு விசேஷமான மூலப்பிரதியை பற்றி, அதாவது மேனுஸ்கிரிப்டை பற்றி பார்ப்போம். அது முக்கியமான ஒன்று என்னவென்றால் ரைலாண்ட்ஸ் மேனுஸ்கிரிப்ட். அதனை P52 என்றும் சொல்லுவார்கள். இந்த ரைலாண்ட்ஸ் மேனுஸ்கிரிப்ட் அதனுடைய ஒரு பகுதியானது கிடைத்திருக்கிறது. இது கிபி 125 எழுதப்பட்டதால் கிறிஸ்துவுக்கு பின் ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகளில் எழுதப்பட்ட இந்த மேனுஸ்கிரிப்ட். இதில் காணப்படுகின்ற பகுதி, அதனுடைய முற்பகுதியில காணப்படுவது யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரையிலும். அதனுடைய பின்பக்கத்திலே காணப்படுவது யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வசனங்கள் வரையிலும் அதில் காணப்படுகிறது. பைபிளில் தேசாதிபதியாகிய பிலாத்து இயேசுவினுடன் விசாரணை செய்யக்கூடிய அந்த பகுதியானது குறிப்பிடப்பட்டுள்ளது. குரானில் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த P52 மேனுஸ்கிரிப்டில் பார்த்தீர்களானால் பிலாத்து இயேசுவானவரிடம் விசாரணை, அவருடைய மரணத்துக்கு முன் செய்த விசாரணையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய குரான் எழுதப்பட்ட விதமும் மாறுபட்டது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். விசேஷமாக இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது குரானுக்கு 475 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. குரான் எழுதப்படுவதற்கு 475 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. இந்த மேனுஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் கரங்களில் இருக்கக்கூடிய வேதத்திலும் காணப்படுகிறது. எனவே பைபிளானது எந்த விதத்திலும் மாற்றி எழுதப்படவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் ஆக்சிரின்சஸ் மேனுஸ்கிரிப்ட், அதாவது பெப்பரஸ் 90, பெப்பரஸ் 104. இந்த ஆக்சிரின்சஸ் மேனுஸ்கிரிப்ட் இதுவும் எகிப்தில் கிடைத்தது. எகிப்தில் இருக்கக்கூடிய ஆக்சிரின்சஸ் என்ற இடத்தில் ஆக்சிரின்சஸ் மேனுஸ்கிரிப்ட் கிடைத்தது. அதனால்தான் அதனுடைய பெயர் ஆக்சிரின்சஸ் மேனுஸ்கிரிப்ட் என்று குறிப்பிடுகின்றனர். இது எழுதப்பட்ட காலம் கிபி 110 150ஆம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இந்த சுருளினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இதுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷங்களின் பாகங்களும் காணப்படுகின்றன. அதோடு கூட அப்போஸ்தலர், ரோமர், 1 தெசலோனிக்கேயர்,
2 தெசலோனிக்கேயர் ஆகிய நிருபங்களும் காணப்படுகின்றன. எனவே கிபி 110 முதல் நூற்றாண்டில் நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷங்கள், அதனை எடுத்து வரக்கூடிய பவுலினுடைய நிருபங்கள், இவைகள் எல்லாம் கிபி 110 முறையாக வடிவமைக்கப்பட்டிருந்தன என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பவைகள் மாற்றி எழுதப்பட்டு விட்டன, பவுல் என்பவர் மாற்றி எழுதிவிட்டார் என்று கூறுவதெல்லாம் மிக தவறான விஷயமாகும். கிபி 110 இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே அமைப்பானது காணப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் இந்த மேனுஸ்கிரிப்ட் முகமது நபி அவர்களுக்கோ குரானுக்கோ 450 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். முகமது நபி அவர்களுக்கு 450 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மேனுஸ்கிரிப்டில், ஆக்சினிச்சஸ் மேனுஸ்கிரிப்டில் காணப்படுகின்ற விஷயங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் கரங்களில் இருக்கக்கூடிய பைபிளில் அப்படியே காணப்படுகிறது. பின்னர் எப்படி பைபிள் மாற்றப்பட்டிருக்கும்? அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய கையெழுத்து பிரதி செஸ்டர்பெரி மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய பப்பைரஸ் 46. இதனை பற்றியும் விளக்கமாக பார்ப்போம். 1930ஆம் ஆண்டு எகிப்தில் இருக்கக்கூடிய கைரோவில் இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது புதைபொருள் ஆராய்ச்சியின் பொழுது, அகழ்வாய்வு செய்யும் பொழுது இந்த மேனுஸ்கிரிப்ட் கிடைத்திருக்கின்றது. தற்சமயம் இது டப்ளினில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மேனுஸ்கிரிப்டினுடைய சிறப்பு என்னவென்று காண்போம். 208 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில், இந்த மேனுஸ்கிரிப்டில் 107 பக்கங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதில் பவுலினுடைய நிருபங்கள் அனைத்தும் காணப்படுகின்றன. 2 தெசலோனிக்கேயர், பிலமோன் ஆகிய 2 நிருபங்களை தவிர பவுலினுடைய நிருபங்கள் அனைத்தும் அப்படியே காணப்படுகின்றன. இது எழுதப்பட்ட ஆண்டு என்னவென்று பார்த்தீர்களானால் கிபி 125. இதில் பவுலினுடைய நிருபங்கள் அனைத்தும், ஏறக்குறைய அனைத்து நிருபங்களும் காணப்படுகின்றன. இன்று கிறிஸ்தவர்களின் கரத்தில் இருக்கக்கூடிய வேதத்திலும் அவைகள் அனைத்தும் காணப்படுகின்றன. பின்னர் எந்த இடத்தில் பைபிளானது மாற்றி எழுதப்பட்டிருக்கும்? இந்த P46 மேனுஸ்கிரிப்ட் ஆனது முகமது நபியின் காலத்திற்கு 400 முதல் 475 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய அந்த பவுலினுடைய நிருபங்கள் அனைத்தும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் கரத்தில் இருக்கக்கூடிய பைபிளில் காணப்படுகிறது. பின்னர் எந்த இடத்தில் பைபிளானது மாற்றப்பட்டிருக்கும் என்பதை இஸ்லாமிய நண்பர்கள் தெளிவாக உணர வேண்டும். அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய கையெழுத்து பிரதி P75. இந்த கையெழுத்து பிரதியானது எகிப்தின் பப்பாவி என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த மேனுஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காலமானது கிபி 175. இந்த P75 மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த P75 லூக்கா எழுதின சுவிசேஷம் எந்த பக்கத்தில் முடிவடைகிறதோ அதே பக்கத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் தொடங்குகிறது. இதிலிருந்து ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய நண்பர்கள் வழக்கம் போல் சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ வேதத்தை பற்றி சொல்லுகிற குறை என்னவென்று பார்ப்பீர்களானால், பைபிளுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களும் பிற்காலத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டன என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. P75 கிபி 175ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட அந்த மேனுஸ்கிரிப்ட்லேயே லூக்காவுக்கு அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் காணப்படுகிறது. எனவே முதல் நூற்றாண்டிலேயே 4 சுவிசேஷங்களும் முறையாக பயன்படுத்தப்பட்டன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதத்திலும் அதே போலத்தான் 4 சுவிசேஷங்களும் முறையான அமைப்பினை பெற்றிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த P75 மேனுஸ்கிரிப்ட் ஆனது முகமது நபி அவர்களின் காலத்துக்கு 475 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. எனவே சுவிசேஷங்கள் என்பவை கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய ஆரம்ப காலத்திலேயே ஒரு முறையான அமைப்பினை பெற்றுள்ளன என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த காணொளியில் 2-3 விதங்களில் நாம் ஆய்வு செய்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய பைபிளானது எந்த விதத்திலும் மாற்றப்படவில்லை என்பதை தெளிவாக அறிந்து கொண்டோம். இந்த காணொளியில் நாம் கண்ட ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்து பிரதிகளின் அடிப்படையில் பைபிளானது எந்த விதத்திலும் மாற்றி எழுதப்படவில்லை என்பதை தெளிவாக பார்த்தோம். இதன் மூலமாக ஒரு விஷயத்தினை கிறிஸ்தவ நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிளானது உலகத்தில் வேற எந்த ஒரு நூலுக்கும் இல்லாத சிறப்பினை பெற்றுள்ளது. கிமு 650 காணப்படுகின்ற மேனுஸ்கிரிப்ட், அதனுடைய பகுதிகளும் இன்றைக்கு மாறாமல் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எழுதப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் மாறாமல் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எனவே இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுவது போல பைபிளானது எந்த விதத்திலும் மாற்றி எழுதப்படவில்லை. இதனை முடிந்தால் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்த காணொளியினை காண்பீங்கள். அவர்களும் அதனை பார்த்து தெளிவு பெறுவார்கள். நாமும் பைபிள் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தில் இன்னுமாக ஆழமாக ஊன்றி தேவனுடைய வசனங்களின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்க்கையினை நாம் வாழ்வதற்கு
நம்மை கட்டமைத்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.